Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 837 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கார்மலுன்னு ஒருத்தைய பார்த்தோமே, அவ ரொம்ப ரொம்ப நல்லவ, குழந்தைங்க எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கிறான்னு பார்த்தா அவ கடைசியில ஒன்னா நபர் கேடியா இருந்திருக்கா. அவ எல்பேஃப்ல தான் இருப்பான்னு அந்த CP0 நினைச்சாங்க. ஆனா இவளை விட்டுறக்கூடாது, இவ இருந்தா கண்டிப்பா எல்பேஃப் வாரியர்ஸ் இருக்க விட மாட்டாங்க. அதனாலதான் இவளுக்காகவே அங்க இருந்து தனியா வந்திருக்கா. அவளோட வயசு வெறும் 5 தான். அவ 349 வயசுள்ள ஒரு பெரிய ஜெயண்டையே ஒரே அடியில காலி பண்ணிருக்கா. அந்த எல்பேஃப் வில்லேஜையே பாதி அழிச்சிட்டா. இவ கொஞ்சம் பெரிய கையே, அதனால இவளுக்கு அமௌண்ட் எனக்கு நிறைய வேணும்பா. அதாவது இவளோட வேலையே குழந்தைகளை கடத்தி விக்கிறதான். அதுக்கு இப்படி நல்லவங்கிற ஒரு வேஷம், அதுக்காண்டி வேற எதுக்கும் விற்க மாட்டா. வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட 2 வருஷத்துக்கு ஒரு டைம் விற்பா. அப்படி விக்கிற குழந்தைகளை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒன்னு மெரைனாவோ இல்ல சைபர் போல் ஏஜென்டாவோ மாத்திடுவாங்க. இப்ப லின்லின் இருக்க பவருக்கு கண்டிப்பா அவளால நேவில ஒரு வைஸ் அட்மிரலாவோ இல்ல ஃபிளீட் அட்மிரலாவோ இல்ல சைபர் போல்ல கூட ஒரு பெரிய ஆளாவோ வரலாம். செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்துக்குமே இவனுக்கு தானே பெரிய ஷீல்டு. அண்ட் இவன் இந்த வேலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா பண்றான். சரி, இப்ப இவ பண்றது நல்ல வேலை தானே, அப்புறம் ஏன் வில்லத்தனமா காட்டுறாங்கன்னா இவ காசுக்கு விக்கிறா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதை விட அதிகமா 1.5 லட்சம்னு சொல்லி வெளியில ஏதாச்சும் மாஃபியாவோ இல்ல பைரோட்டோ கேட்டாங்கன்னா இவ அவங்களுக்கு வித்துருவா. அந்த மாதிரி பணத்துக்காக விக்கிற ஆள் தான் இவ. சீரீஸ்ல காட்டின வரைக்கும் இது வரைக்கும் அவ வித்த இல்ல, ஆனா விப்பா. அப்படின்னா மோசமானவ தானே. இது வரைக்கும் அவ வித்ததுலயே பெஸ்ட் சைல்டு எதுன்னா அது லின்லின் தான். இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க. 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 ஜெயண்ட புடிச்சு தலைவட்ட போனானுங்கல்ல, அந்த டைம்ல கூட இவ இடையில வந்து இல்ல அவங்கள கொல்லாதீங்க நம்ம நல்லவங்கன்னு காமிக்கணும்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய டிராமா. எதுக்குன்னா அந்த ஜெயண்ட் கிட்ட இவங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள நேவில ஜாயின் பண்ண வைக்கணும். அதுதான் இவங்க வேலை. இப்போ ஹவுஸ் ஆஃப் லாம்ஸ்னு சொல்லி ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று நடத்தி 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட சேல் பண்றான். அதுல நிறைய பேர் பெர்ஃபெக்ட்டான ஏஜென்ட்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்காங்க. ஆர்ஃபன்ஸை ஏன் சூஸ் பண்றாங்கன்னா அவங்கள தேடி யாரும் வரமாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் மனுஷங்களை மட்டும் பாத்துக்கிறது இல்ல, வெரைட்டியா எப்படி இருந்தாலும் அவன் ஏத்துக்குவான். ஏன்னா எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் ஏத்துக்குவாங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையுமே அவனுங்க நீ அதிகமா காசு கேட்கறேன்னு சொன்னதுக்காக சொல்லியிருப்பான். அதனால நெகோசியேட் பண்றான். இவ்வளவு வேலை நான் பாத்துருக்கேன், எனக்கு நான் கேட்கிற காசு எனக்கு வேணும்னு. அவனும் சரி ஓகே நாங்க தந்துடுறோமானுங்க. பின்ன ஒரு ஹோலி மதரா நடிக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியான வேலையா? இந்த டைம் லின்லினை நல்ல விலைக்கு வித்துட்டு இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ண போறாளாமா. இதுதான் உங்களோட லாஸ்ட் டீல், எனக்கு ஃபுல்லா பே பண்ணிருங்க அப்படின்னு அங்க அந்த முரட்டு மூஞ்சோட டீல போட்டு வந்தவ குழந்தைங்க கிட்ட போய் வழக்கம் போல ஜாலியா பேசி ஏமாத்திட்டு இருப்பா. அதுல சில பேருக்கு பைரட் ஆகணும்னு ஆசை, அதனால பைரட் சாங் எல்லாம் சூப்பரா பாடுவாங்க. அவளுக்கு சந்தோஷம் என்னன்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த பணத்தையும் வாங்கிட்டு ஜம்முன்னு போய் செட்டில் ஆக போறாளே. அதனால யாருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆகாம கூடவே இருந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்குவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பா. அதான் இவங்க எல்லாத்தையுமே வித்துட்டு அவ எஸ்கேப் ஆக போறாளே. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. என்ன செலிப்ரேஷன் பார்த்தா லின்லினோட பர்த்டே. அதனால என்ன பண்ணுவாங்க, அவளை உட்கார வச்சு சர்ப்ரைஸா அந்த செம்லாவை அப்படியே குமிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது உன்னோட 6வது பர்த்டே, உனக்காகவே நாங்க இதை ரெடி பண்ணோம். இதுவும் கிட்டத்தட்ட செம்லா மாதிரி தான், ஆனா இதுக்கு பேரு கிராப்பாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சின்னு வச்சா திங்காம இருந்திருப்பாளோ, இல்ல அவ எதுவா இருந்தாலும் திம்பா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பிரின்ஸ் இதோட விடக்கூடாது, நம்ம இன்னைக்கு டீ பார்ட்டி கொண்டாடும்பா. அவளுக்கு டீ பார்ட்டினாலே என்னன்னு தெரியாது. அதாவது எல்லாருமே ஒரே டேபிள்ல ரவுண்டா உட்கார்ந்து ஜாலியா ஸ்வீட்ஸ் டீ அது இதுன்னு தின்னுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுதான் டீ பார்ட்டி. ஆமா, நீங்க உங்க வீட்ல டீ பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவீங்களா? அப்படி கொண்டாடி இருக்கீங்கன்னா நீங்க லைக்க போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சோ இதெல்லாம் கேட்டவனா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் என்ன டீ எல்லாம் ரெடி பண்ணி ஜாலியா ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. லின்லினுக்கு அந்த கிராக்கம்பூச்சி வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால வெளுத்து கட்டுவா. அனுசி மாதிரி தின்னா பரவாயில்ல, ஆடு திங்கிற மாதிரி திம்பா. எல்லாரும் ஒரு பீஸ்ல பாதியை திங்கிறதுக்குள்ள இவ குமிச்சு வச்சிருக்க மொத்தத்துல முக்காவாசியை முடிச்சிருவா. சரி, மொத்தத்துல அந்த டீ பார்ட்டியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணான்னு வைங்க. சொல்ல போனா அதுதான் அவ லைஃப்லயே ஹாப்பியஸ்ட் பர்த்டே. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவ அம்மானு சொல்ற கார்மலோட அதை விட அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டோட செம்மையா என்ஜாய் பண்ணான்னு வைங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் இந்த இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அவளுக்காண்டி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அவ்வளவு அக்கறை காமிச்சோன்னே அவங்க எல்லாத்தையுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் வண்டி வண்டியா கொண்டு வருவாங்க, தின்னுகிட்டே தான் இருப்பா. என்னதான் இவளை பார்த்து இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பயந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. லின்லின்லாம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டா. வாவ், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் ரசிச்சு கண்ண மூடிட்டே தான் சாப்பிட்டுருப்பா. கடைசியில கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி இருந்த டேபிள்லாம் உடஞ்சிருக்குது. சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. ஏன் கார்மல கூட காணும். ஆமா, எங்க போனாங்கன்னு சுத்தி முத்தி போய் தேடி பாப்பா, எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அந்த காட்டுக்குள்ளதான் அவ கூட ஒளிஞ்சு விளையாடுவாங்க, மேல ஏரி கூட விளையாடுவாங்க. ஆனா இப்ப அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்துட்டா எங்கேயுமே இல்ல. கடைசியில நம்ம எல்லாத்தையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே, எங்க போனாங்கன்னு சொல்லி கதறி அழுவா. சோ இப்படித்தான் அவங்க அம்மா காணாம போயிருப்பாங்க. எனக்கு அவங்க எங்க
எங்க போனாங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. சரி, உங்கள யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கூட கார்மல் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த பிளாஷ்பேக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன ஆச்சுன்னு. ஆத்தாடி ஆத்தா, இவன் நிஜமா மனுஷியே இல்ல. சரி, இதான் அவ பிளாஷ்பேக். இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு சஞ்சயோட கல்யாணத்துக்கு வாங்க. அங்க அவன் இன்னும் காட்டு கத்திட்டு இருக்கா. யாராலையும் தாங்க முடியல. ஐயோ ஆத்தா, எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு. இவங்க ஆத்தா கார்மல் மட்டுமா தொலைஞ்சு போனா? கூட இருந்த சிப்லிங்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்கல்ல. அது எப்படி எல்லாம் அட் டைம்ல காணாம போவாங்க? கார்மலோட பவர் இவளுக்கு வந்து இருக்குது. எங்க காணாம போயிருப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. சரி, இதுக்கப்புறம் அவளை எப்படி தடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.